ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக மத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். பிரியமானவர்களே, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பூமியிலே பலவிதமான துயரங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், நமக்கு பிரச்சனைகள் வருகிறது தான். ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தரை நாம் சார்ந்து கர்த்தரோடு நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் பாக்கியவான்களாயிருப்போம், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் இருப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆக ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனத்தில், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார், கர்த்தரே இதை சொன்னாராம். அல்லேலூயா. பாருங்க, ஆமென். எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிற ஒரு மகத்துவமுள்ள ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். பிரியமானவர்களே, இந்த பூமியில உங்களுக்கு வந்த நிந்தைகள், உங்களுக்கு வந்த பிரச்சனைகள், உங்களுக்கு வந்த போராட்டங்கள், உங்களுக்கு வந்த அவமானங்களை இந்த பூமியிலே இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுகிற பரம தகப்பன், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆக துயரங்களை கண்டு, பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். ஆமென். எல்லாவற்றையும் பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆக நாங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். ஆமென், ஆமென்.